ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். 2 கொரிந்தியர்கள் எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர், எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க பார்க்கலாம் சத்தமா. அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே, ஆனால் இது அனுக்கிரக காலம். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் அனுக்கிரகம் அப்படிங்கிறது மலையாள வார்த்தையாக்கும். மலையாள வார்த்தை தானே ஃப்ராங்கு? அனுக்கிரகம் மலையாள வார்த்தையாகும். ஆனால் நம்ம பாஷையில் சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் என்று சொல்லலாம். நான் 2 காலங்களுக்குள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நான் இடையில் சில வாரங்கள் அதை குறித்து பேசினதுனால நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறவர்கள் இப்பொழுது உடனடியாக புரிந்து கொள்ளுவீர்கள். பைபிளில் சில காலங்களை நம்ம பார்க்க முடியும். என்ன காலம் என்றால், ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் மனசாட்சியின் காலம் என்று சொல்லுவார். ஆண்டவருக்கு ஏதாவது பேசணும்னா அவங்க மனசாட்சியிலே ஆண்டவர் பேசிடுவார். ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் தரிசனத்தின் காலம். ஆண்டவருக்கு ஏதாவது பேசணும்னா அவர்களுக்கு தரிசனங்களை கொடுத்து ஆண்டவர் பேசுவார். மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்துக்கு காலம் முடிந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து முதல் நாம் இருக்கிற காலத்துடைய பெயர் அனுக்கிரக காலம் அல்லது கிருபையின் காலம் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலம். இந்த காலத்துக்கு ஏன் அனுக்கிரக காலம் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், நேரம் இருக்கிறது போல ஒரு 3-4 காரியத்தை நான் உங்களோடு கூட பேசி நான் கடந்து செல்கிறேன். ஏன் நம்ம இந்த அனுக்கிரக காலத்தில் இருக்கிறோன்னு சொன்னால், மற்ற எல்லா காலங்களை விட இந்த காலத்தில் இருக்கிற நாம ரொம்ப பாக்கியவான்கள். பாருங்கள், ரொம்ப பாக்கியவான்களாக்கும். இந்த காலத்தில் இருக்கிற பாக்கியவான்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று வாசிங்க பார்க்கலாம். அதே ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஒன்று, ஏன் இது அனுக்கிரக காலம் என்றால், இது பரலோக பிதாவை அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை கர்த்தர் இந்த அனுக்கிரக காலத்தில் தான் தந்திருக்கிறார். பழைய நியாயப்பிரமாணத்தின் காலம், அதுக்கு முந்தின காலங்களிலெல்லாம் அவர்கள் கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிட்டார்கள். ஆபிரகாமின் தெய்வமே என்று கூப்பிட்டார்கள். ஈசாக்கின் தெய்வமே என்று கூப்பிட்டார்கள். யாக்கோபின் தெய்வமே என்று கூப்பிட்டார்கள். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய அனுக்கிரகம், பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், எந்த நேரத்திலையும் அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்க வரும்போதெல்லாம் அப்பான்னு கூப்பிட்டு ஜெபிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தனி ஜெபத்தில் கூட அப்பா என்று கூப்பிடுவதற்கு அழைக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக்கும். அது சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காலம் வேற ஒரு காலத்திலையும் இருந்ததே கிடையாது. இந்த அனுக்கிரக காலம் என்று இந்த சபையின் காலத்தை அழைப்பதற்கு காரணம், நாம் அப்பா பிள்ளை என்கிற உறவிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறதுனால. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சபையே, என் அன்பு தெய்வ ஜனமே, என்னை கவனிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நாம் டவர் கிடைக்காத இடத்துல இருக்கலாம், சிக்னல் கிடைக்காத இடத்துல இருக்கலாம், யாரும் உதவ முடியாத இடத்திலாக இருக்கலாம். அப்பா என்று ராட்சாமங்களிலே கூப்பிட்டு பாருங்கள். இந்த அப்பா எந்த நேரத்திலையும் ஓடி வந்து நமக்கு பதிலை தருகிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். நமக்கு செவி கொடுக்கிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். வேற ஒரு காலத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு அதிகாரத்தை பெற்ற நாம
எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இப்போ நாம் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அல்ல, நம்ம அவரோடு கூட இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் விடுதலை இல்லாத நேரத்தில் அப்பா என்னை விடுதலையாக்குன்னு கூப்பிட்டு பாருங்க. எந்த இடத்துல நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு அப்பா ஒருவர் நமக்காக இருக்கிறார். எந்த இடத்துல நமக்கு ஆறுதல் படுத்துகிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். எனக்கு 3 பிள்ளைகள். என் பிள்ளைகள் கரத்தை உயர்த்தினா எனக்கு தெரியும் எதற்காக கையை உயர்த்துறாங்க, அழுதா தெரியும் எதற்காக அழுறாங்க, அவங்க கண்ணில் கண்ணீர் வடிஞ்சா தெரியும் எதற்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, தூங்காம புரண்டுறாங்கன்னா தெரியும் எதற்காக இந்த பிள்ளைகள் தூங்காம புரண்டுறாங்கன்னு தெரியும். நான் எவ்வளவுதான் இதெல்லாம் அறிஞ்சிருந்தாலும் எனக்கு பைபிள் கொடுக்கிற பெயர் பொல்லாதவர்களாகி நீங்கள் என்றுதான் பெயர். ஆனால் நம்முடைய தகப்பனுடைய பெயர் பரம தகப்பன் என்று பெயர், நித்திய பிதா என்று பெயர். அந்த தகப்பனுடைய பெயர் இரக்கங்களின் பிதா என்று பெயர், ஆவிகளின் பிதா என்று பெயர், ஜோதிகளின் பிதா என்று பெயர், மன்னிக்கிற பிதா என்று பெயர். அந்த நல்ல பிதா எங்களை விட நல்ல தகப்பனாக இருக்கிறார். கஷ்டத்தின் உச்சத்தில், நெருக்கத்தின் உச்சத்தில் நீங்க கையை உயர்த்தினா போதும், இந்த அப்பாவுக்கு நம்முடைய கை ஏறெடுக்கிறதுடைய அர்த்தம் அவருக்கு புரியும், நம்முடைய பெருமூச்சுடைய அர்த்தம் புரியும், நம்முடைய கண்ணீருடைய அர்த்தம் புரியும், நம்முடைய வேதனுடைய அர்த்தம் புரிகிற ஒரு அப்பா இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், இதுதான் அனுகிரக காலம். இது போல அனுகிரகிக்கப்பட்ட ஒரு காலம் வேறொரு காலம் சரித்திரத்தில் இல்லை, சரித்திரத்தில் இல்லை. ஆனா வேற எந்த காலத்தை விட பாவம் செய்கிறவர்கள் அதிகம் இருக்கிறதும் இந்த காலத்தில் தான் அதிகம். இந்த காலத்தில் அப்பாவுக்கு பிடிக்காது, ஆகையினால நாங்கள் பாவத்தை வெறுக்கிறோம். அப்பாவுக்கு பிடிக்காது, ஆகையினால நாங்கள் உலகத்தை வெறுக்கிறோம். அப்பாவுக்கு பிடிக்காது, ஆகையினால உலகத்தின் ஆசையை வெறுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவையே தவிர, எனக்கு அப்பாவுக்கு பிடிக்கும் ஆகையினால நான் எதையும் செய்கிறேன், அப்பாவுக்கு பிடிக்கும் ஆகையினால நான் இப்படி வாழுகிறேன் என்று தகப்பன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களை தான் பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது, பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் அவர்களை தான் அங்கீகரிக்கிறது. ஆண்டவரே, எனக்கு அப்பா விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும். நான் இப்பொழுது தூரமாக இருக்கிறவன் அல்ல, அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவன், இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கினவன். நான் இன்னும் சொல்ல போனால் பெற்றெடுக்கப்பட்டவனாக்கும். நான் சாதாரண ஆளு கிடையாது, நான் பெற்றெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டவன். அந்த நல்ல உறவுக்குள்ளே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்லி கூப்பிட்டு ஜெபிப்போம், என்ன சொல்லி கூப்பிட்டு ஜெபிப்போம்? அப்பா, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஹல்லேலூயா, அப்பா பிதாவே. அந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானுந்தன் பிள்ளை அன்றோ, நானுந்தன் பிள்ளை அன்றோ. நீங்க மட்டும் சொல்லுங்க, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீ, என்றைக்கு இவர் என்னுடைய அப்பா, இவருக்கு கூடையே இருக்கணும்னு மனசு வருகிறதோ, அந்த அப்பா நமக்கு ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வாசல்ல வந்து நின்று கேட்கிறவர்கள் பிச்சைக்காரர்கள், வீட்டுக்குள்ளே வந்து கேட்கிறவர்கள் பிள்ளைகள். நான் வாசலில் நின்று தேவைக்காக அப்பான்னு கூப்பிட்டு அம்மானு கூப்பிட்டு தேவையை வாங்கிட்டு போகிறவன் அல்ல. என்ன தேவை இருந்தாலும் தேவை இல்லாவிட்டாலும் அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் உண்மையாக பிள்ளை. தேவைக்காக ஜெபிக்கிறவர்கள் அல்ல. தேவை இருந்தாலும் அப்பா பக்கத்தில் இருப்பேன், தேவை இல்லைனாலும் அப்பா பக்கத்தில் இருப்பேன். என் தேவையே என் அப்பா தான் சொல்லுகிறவர்களை தான் என் அப்பா ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
அவர்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார், அவர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவைக்காக மட்டும் தேடுகிறவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ உறவு என்பது தேவைக்காக அவரை தேடுகிற உறவு அல்ல, தேவையே அவராக மாறுக வேண்டும் என்கிற உணர்வு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் அப்பா பிள்ளை என்கிற வாழ்க்கை, அதுதான் அப்பா பிள்ளை என்கிற உறவு. என் ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மை அழைக்கிறார், அந்த உறவுக்குள்ளாக வருவதற்காக அழைக்கிறார். நான் சொல்லட்டுமா, நான் என் பிள்ளைக்காக ஆயத்தப்படுத்துறதை விட என் பரம தகப்பன், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், எனக்கு நல்லமானதை, மேன்மையானதை, நல்லதை அவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இம்மட்டும் என்னை கொண்டு வந்த அப்பா ஒருவர் இருக்கிறார். இனிமேலும் மகிமையான வேலையை, மகிமையான எதிர்காலத்தை, மகிமையான திட்டத்தை எனக்காகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க. அப்பா பக்கத்தில் மட்டும் இருக்கிறத விட்டு விலகிடாதீங்க. அப்பா பக்கத்தில் மட்டும் இருக்கிறத விலகிடாதீங்க. தேவைக்காக மட்டும் அப்பாவை தேடுறவங்களா இருக்காதீங்க. தேவைனாலும் தேடுவேன், தேவை இல்லைனாலும் தேடுவேன். இன்னும் சொல்ல போனா, என் தேவையெல்லாம் பூர்த்தியா இருக்கும் போது இன்னும் அவரை ஆராதிக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எல்லாம் சம்பூரணமாக இருக்கையில் நான் அவரை இன்னும் அதிகமாய் தேடுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஏன்? ஒன்றும் இல்லாத காலத்திலேயே எனக்கு ஜீவன் சுக பலம் தந்தவர், எல்லாம் தந்ததுனால இன்னும் உயர்த்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் அவருக்காய் ஓடுவேன், இன்னும் அவருக்காய் வாழுவேன். அதுதான் அப்பா பிள்ளை என்கிற உணர்வு, அதுதான் அப்பா பிள்ளை என்கிற உறவு. அப்பா பிள்ளை என்கிற உறவு. வாகனத்தில் போகும்போதும் சொல்லுங்க, அப்பா என்ன கூட இருந்து நடத்துங்க, அப்பா நீர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நீர் என்ன தாங்குகிறீர் என்று சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. நான் இந்த அடுத்து பேசுற 1-2 காரியங்கள் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் போட்டதாக கேட்டீங்களா? அந்த 1-2 காரியங்களை நான் பேசி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆராதனையில் தம்பி சொன்னாங்க, அவருடைய பிரசன்னம் ரொம்ப பெரியது. நீங்கள் எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? அவருடைய பிரசன்னம் பர்வதங்களை கூட மெழுக போல உருக செய்கிறது தேவனுடைய பிரசன்னம். ஏன் இன்னைக்கு நம்ம இதை அனுகிரக காலம்னு சொல்லுகிறோன்னா, போன காலத்தில் பிரசன்னத்தை எப்படி அனுபவிக்கிறோம்னு சொல்லி நான் காட்டுறேன். எடுங்க பார்க்கலாம். யாத்திராகம புத்தகம், யாத்திராகமம் 19வது அதிகாரத்திலே வாருங்கள். 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பக்கம் 94. 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்குள்ளும் பிரத்யட்சமாக சீனாய் மலை மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் எல்லையை குறித்து அவைகள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்கு சொல், மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாகவே கல்லறை உண்டு அல்லது ஊடுருவை எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, மிருக உயிரோட வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தோனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். அடுத்ததையும் வாசித்துருவானா? புதிய ஏற்பாட்டில் வாங்க பார்க்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம்.
எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 301. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஏன் இது அனுகிரக காலம்? நியாயப்பிரமாணம் பழையது சொல்லுது சேரக்கூடாது, புதியது சொல்லுது வந்துரு சேர்ந்துருன்னு சொல்லிக்கிட்டேன். எப்படின்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சீனாய் மலையில் இப்போ தெய்வம், பிதாவாகிய தெய்வம் இறங்கி வருகிறார். சீனாய் மலையிலே அவர் 3 நாள் கழித்து பிரத்யட்சமாக, அதுவும் தத்துருவமாக அல்ல, மகிமையில் அவர் இறங்கி வரப்போகிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. மலையை சுற்றிலும், மலையில் ஒரு மனுஷன் நிற்கக்கூடாது, தள்ளி தான் நிற்கணும். மலைக்கு பக்கத்தில் வந்து நின்று பார்க்கலாம். இதை பார்த்தே அவன் பயந்துட்டான். இதை பார்த்தே இட்டி மலக்கங்கள் பார்த்து நடுங்கிட்டான். அங்கே சொன்னார், இந்த பிரசன்னத்துக்கு முன்பாக ஒருவரும் சேரக்கூடாது, ஒருவரும் சேரக்கூடாது. எல்லாரும் என்னை கவனிங்கள், என்னை கவனிங்கள். இன்றைக்கு நாம நிற்கிறது இது ஜெப ஆலயம். அவர்களுக்கு ஒரு தேவாலயம் இருந்துச்சு. அந்த தேவாலயத்தில் வெளியே பிரகாரம் இருந்தது, அதற்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அதற்கு பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த இடத்துக்கு பெயர் தான் கிருபாசனம். இங்கே உடன்படிக்கை பட்டி இருந்தது. சீனாய் மலையில இறங்கி வந்ததான மகிமை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியன் உள்ள வருவார். அதுவும் ஆசாரியர் ஒழுங்கா இல்லாம உள்ள வந்தார்னா ஆசாரியரே உள்ள வந்தவனை செத்துருவார். ஆகையினால தான் அப்படி வந்ததான் இடுப்பில் கயிறை கட்டி வெளியே விட்டுருப்பாங்க. இவர் சரியில்லாமல் உள்ள வந்தா ஆள் விழுந்து கிடப்பார். வெளியே இருந்து டப்புன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே வெளியே போய் இழுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்படி இருந்தது தான் மகா பரிசுத்த ஸ்தலம், கிருபாசனம். தாவீது என்ன தெரியுமா சொன்னார்? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் உள்ள வர முடியாது, வெளியே பிரகாரத்தில் தான் கிடக்கணும். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரிக்கிறதான நேரத்தில் ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று நடந்தது. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து போனது. எந்த தெய்வம் மலை பக்கத்தில் சேரக்கூடாது என்று சொன்னாரோ, இப்போ அதே தெய்வம் திரும்ப அழைக்கிறார். தைரியமாக பிரகாரத்தில் அல்ல, கிருபாசன தண்டைகளை நெருங்க கடவோம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் சகாயம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, பாவ மன்னிப்பு வேண்டுமா, கிருபாசன தண்டையில வந்து விடுங்கள். நீங்க இங்க வந்து விடுங்கள், உள்ள வந்து விடுங்கள், உள்ளே வந்து விடுங்கள், கருபாசன தண்டையில் வந்து விடுங்கள். ஆகையினால நாம் நிற்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி புரிகிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற நேரத்தில் எனக்கு சகாயம், நானே தைரியமாக கிருபாசன தண்டையில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பிரசன்னத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னை நனைய பண்ணி, என்னை மூழ்க பண்ணி, இந்த பிரசன்னத்தினால என் காயத்தை கட்டி என்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு ரகசியம் உண்டு. அது என்ன? இயேசு எனக்காக மரித்து நியாயப்பிரமாணத்தின் காலத்தை முடித்து அனுகிரக காலத்தை துவங்கினதுனால நான் சாகாமல் உயிரோடு பிழைத்திருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை அவரே ஊற்றுகிறவராக இருக்கிறார். அன்றைக்கு இவங்க தான் தேவாலயத்தை தேடி போகணும். இன்றைக்கு நாம எங்கே இருந்து ஆராதிச்சாலும் அங்கே தன்னுடைய பிரசன்னத்தை அனுப்புகிற சர்வ வல்லவர் இருக்கிறாரே, அதுதான் கிருபையின் காலம், அனுகிரக காலம். அனுகிரக காலம் தைரியமா வரணும்னா அங்கே சேராதேன்னு சொன்னார். இப்போ சேர கடுவோம் என்று சொல்லுகிறார். வாருங்கள் என்று சொல்லுகிறார். இனி பயந்து தூர நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி பயந்து வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஆண்டவர் என்னை சேர்ப்பாரா என்று நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே வந்து விடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்கள். திரும்ப என்னை தூக்கி விடும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபை இந்த சத்தியங்களை மட்டும் அறிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோமே, சபை யாராலையும் அசைக்க முடியாது, சபையில சத்துரு செயல்பட முடியாது. சபை எப்போ ஆண்டவரோடு கனெக்டடா தான் இருப்பாங்க.
எப்போ என்ன வந்தாலும் அவர் பாதத்திலே வந்து விழுந்துருவாங்க, அவர் சன்னதியிலே தான் கிடப்பாங்க. ஏன் நமக்கு இன்னைக்கு பல நேரத்தில் தெய்வ சமூகத்தில் விழ முடியாததற்கு காரணம் என்னவென்றால், நம்ம பார்த்ததெல்லாம் பிரமாணம். கடை சேர்ந்தா அடிச்சிருவாரோ, என்ன தண்டிச்சிருவாரோ, என்ன நொறுக்கிடுவாரோ. இங்கே பாருங்க, நொறுக்கணும்னு சொன்னா இங்கே கொண்டு வந்து தான் நொறுக்கணும்னு இல்லை, எங்கே வச்சாது என்ன நொறுக்குவதற்கு அவருக்கு தெரியும். என்ன நொறுக்குவதற்கு அவர் மனதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டிருக்கிறபடினால கிருபை உள்ள ஆண்டவர் தைரியமாக கிருபாசன தண்டையில சேர கடவுன்னு சொல்றார். ஏன் இது அனுகிரக காலம். தைரியமாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து நின்று, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான். இன்னைக்கு வெளியே வெளியே தள்ளி தள்ளி போக வேண்டாம், தைரியமா அப்பா பக்கத்தில். யோவானை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மார்பிலே சாய்ந்து கிடந்து விட்டார். பக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவாராக. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவாராக. 3, ஏன் இது அனுகிரக காலம்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர்களுக்கு தான் அபிஷேகம், அவர்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம். எக்ஸாம்பிள், தாவீது வீட்டுக்கு போவார், அவர் தேடி வரல, வீட்டுக்கு போவார், தாவீதுக்கு அபிஷேகம். சவுல் தேடி வருவார், சவுலுக்கு அபிஷேகம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கேட்கிற அத்தனை பேருக்கு அபிஷேகம். இந்த அனுகிரக காலத்தில் கேட்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். பாஸ்டருக்கு மட்டும்தான் கொடுப்பார் நினச்சிடக்கூடாதுண்ணா, பாஸ்டர் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் கொடுப்பார் நினச்சிடக்கூடாதுண்ணா. கேட்குற எல்லாருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, அப்படி எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு அபிஷேகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எனக்கும் வேணும்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில் நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுங்க, வாயை திறந்து. அப்படி ஒரு அபிஷேகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த கால வேளையில் நான் கேட்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுகிறவர்கள் நீங்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி அப்பா கூப்பிடுங்க பார்க்கலாம். எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தந்திருங்க ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருங்க ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருங்க ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஆதாரத்தை சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த காலை வேளையில் நான் ஒரு அபிஷேகத்தை பெற்று போனோன்னு விரும்புகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்று போனோன்னு விரும்புகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அவங்க ஒன்று அப்பா ஒன்று கையை தட்ட ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம், வாயை திறக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். யாரும் உங்கள் தலையில் வந்து கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறவர்கள் யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்கள் மேல உம்முடைய அபிஷேகத்தை நீர் இப்பொழுதே வைப்பீராக. பிள்ளைகள் கேட்கட்டும், வாலிபர்கள் கேட்கட்டும், முதியோர்கள் கேட்கட்டும், பெரியவர்கள் கேட்கட்டும். கேட்கிற அத்தனை பேர் மேலையும் அந்த அபிஷேகத்தை வைத்து இவர்களை திடப்படுத்தி இவர்களை நிரப்பி இயேசுவின் நாமத்தினால அனுப்புவீராக. அப்படி நல்ல 2 நிமிஷம் துதிங்க பார்க்கலாம். யார் எங்க சத்தத்தை பார்க்க வேண்டாம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கேட்கிற ஒருவரை வெறுமையாக விட மாட்டார். கேட்கிற ஒருவரை வெறுமையாக விட மாட்டார். அத்தனை பேருக்கு கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. மகிமை 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 மகிமை. இயேசுவின் நாமத்தினால உன்னத வல்லமை, உன்னத வல்லமை. இயேசுவின் நாமத்தினால உன்னத அபிஷேகம். இயேசுவின் நாமத்தினால ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, ஆவியானவரே, அசைவாடுங்கப்பா, 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 அசைவாடுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. வல்லமை வல்லமை. ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நல்ல கவனிங்க. 4 அந்த காலத்துக்கு இந்த காலத்து உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரிடத்திலிருந்து ஏணி மேலிருந்து கீழே வரைக்கும் உள்ள ஏணியை தரிசனத்தில் பார்த்தவரே சாவை குறித்து என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 37வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய குமாரத்திகள் எல்லாரும் இடங்கொடாமல் நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்துக்கு இறங்குவேன். இவ்விதமாய் யாக்கோபு சொல்றாரு, நான் சாக போறேன், நமக்கு இனியெல்லாம் நல்ல காலம் நடக்காது, நான் துக்கத்தோடு கூட நான் பாதாளத்துக்கு இறங்க போறேன்னு சொன்னார். என்ன பழைய ஏற்பாட்டில் அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, எனக்கு சாவு வரும், செத்து போனால் எங்கே போவீங்க? பாதாளத்துக்கு போகிறேன். நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா? நானும் துக்கத்தோடு கூட பாதாளத்துக்கு போனேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அன்னுக்கிரக காலத்தில் இருந்தவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? 1-2 காரியங்களை உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து ஸ்தேவானுடைய மரணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 54வது வசனத்திலிருந்து, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் வைத்தார். அவங்க சொன்னாங்க, செத்து போனவர் எங்க போறீங்க? பாதாளத்துக்கு போறேன். அன்னுக்கிரக காலத்தில் இருக்கிற சேவன் சொல்கிறார், செத்து போனவர் எங்க போறீங்க? சாவு நேரத்தில் என் கண்களை நான் காண்கிறேன். என்ன பார்க்கிறீர்? இதா பிதாவை பார்க்கிறேன், வலது பாரிசத்திலே குமாரன் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறேன். அங்க போகிறேங்கிறது எனக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய நம்பிக்கை என்னவென்றால், நான் மரித்தால் எங்க போவேன்? எனக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நித்திய வீட்டுக்கு போகிறேன். இப்ப சொல்லுங்க, இது அனுக்கிரக காலம் தானா? நான் பேசுறது புரிகிறவங்க அந்த வலது கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். வலது கரத்தை அசைத்து வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? உலக சரித்திரத்தில், பைபிள் வரலாற்றில் மற்றவர்கள் எல்லாரையும் விட நாம நிற்கிறது அன்னுக்கிரக காலம் என்னவென்றால், நமக்கே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இங்க கண்ணை மூடுனா அங்கதான் கண்ணை திறப்போம். இங்க நான் எடுத்து வைக்கிற கடைசி அடி, அங்க எடுத்து வைக்கிற முதலாவது அடியும். இங்க விசுவாசத்தோட ஆராதனை, அங்க முகமுகமாய் ஆராதிப்பேன். முகமுகமாய் இயேசுவை ஆராதிப்பேன். முகமுகமாய் என் பிதாவை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய ஒரு அனுக்கிரகமாக்கம்.
இந்த அனுக்கிரகம் வேணும்னு சொன்னா அபிஷேகம். யாருக்குள்ள எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறதோ, யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களோ, கவலைப்படக்கூடாது. என் மேலே அட்வான்ஸ் போட்டாச்சுன்னு நினச்சிக்கிடணும். அட்வான்ஸ் போட்டாச்சுன்னு நினச்சிக்கிடணும். அவர் வாக்கு மாறவே மாட்டார். வானமும் பூமி மாறினாலும் வாக்கு மாறவே மாட்டார். ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்பதனுடைய அட்வான்ஸே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான். அதுக்கு பேர் தான் அச்சாரம் என்கிற ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அச்சாரம் என்கிற ஆவியானவர் 2 Corinthians 1:22 இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அச்சாரம் என்கிற ஆவியானவர் என்றால் அட்வான்ஸ் என்று அர்த்தம், டவுன் பேமெண்ட் என்று அர்த்தம். 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற பிளாட்டுக்கு 50,000 தான் அட்வான்ஸு, மீதி 9.5 லட்சம் அதை எக்ரிமெண்ட் எழுதுகிற அன்னைக்கு கொடுப்பாங்க இல்லையா? அதே போல என் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வதற்கு வருகிற அந்த நாளில் இதை விட ஒரு மகிமையான ஒரு வீட்டை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம உணர்கிறது அட்வான்ஸ் தேவ பிரசன்னம் தான். ஆனால் அந்த பிரசன்னத்துக்கு உள்ளேயே நம்மை வைத்திருப்பதற்காக ராஜா வரப்போகிறார். அந்த நம்பிக்கையை வேற யாருக்கும் இல்லை. நம்ம 2 பேருக்கு சேர்ந்திருந்து பாடினாலும் தேவ பிரசன்னம் வருது. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒன்றும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தேவைக்கு ஆவியானவர் வருவார், தேவை முடிஞ்ச உடனே போவார். தேவைக்கு வருவார், அவருக்கு காரியத்தை செய்வார், போவார். இப்போ நம்மை உருவாக்க, நம்மை மறுரூபப்படுத்த போகல, நம்ம கூடயே இருக்கிறார். அதே ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மத்திலே அவர் இருக்கிறார் என்கிற முழு நிச்சயத்தோடு சொல்கிறேன். ஆவியானவர் உண்டு. இங்கே ஆவியானவர் அசைவாடுகிறார். இங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. இன்றைக்கு சிலர் அதை தரிசனங்களிலே காண்பீர்கள். சிலருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. கர்த்தர் மேல் நிச்சயமாகவே இங்கே இருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி கெரூபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள். ஓ, கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 உமக்கு. பிள்ளைகள் அத்தனை பேரும் கரங்களை அசைத்து ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. கரங்களை அசைத்து எழுந்தருள்வீராக. ஆராதனை உமக்கு. ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பா ஒமேகாவும் ஆவே. ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பா ஒமேகாவும். ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேனைகளின் கர்த்தர்
பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே நீரே பரிசுத்தர், நீரே நீரே பரிசுத்தர். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். சத்துரு நிர்மூலமாக்கப்படுவானாக, அவனுடைய வல்லமை நிர்மூலமாக்கப்படுவதாக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில். அவங்களுக்கு யாருக்கு நிச்சயம் கிடையாது, எங்க போகிறேங்கிற நிச்சயம் கிடையாது. நமக்கு தான் பெரிய நிச்சயம். பவுலுக்குள்ள அந்த நிச்சயம், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு கூட இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு. இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு, நித்திய வீடு அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் அனுகிரக கால ஜனத்துக்கு கொடுத்திருந்தார். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம இருக்கிறது அனுகிரக காலம் தானா? அனுகிரக காலம் தானா? பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, அனுகிரக காலத்தில் தானே இருக்கிறீங்க? கேளுங்க கேளுங்க, முகத்தை பார்த்து கேளுங்க, அனுகிரக காலத்தில் தானே இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இனி இதை விட பெரிய அனுகிரகம் என்னங்க உண்டு? இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற என்னங்க உண்டு? ஹல்லேலூயா. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, நம்மால் ஆராதிக்காம இருக்கவே முடியாது. வீட்டிலையும் ஆராதிப்போம், சபையிலையும் ஆராதிப்போம், போகும்போது ஆராதிப்போம், வரும்போது ஆராதிப்போம். தைரியமா கிருபாசன தண்டையில வருவோம், தைரியமா கிருபாசன தண்டையில வருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் காரியம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். கடைசியா ஒன்று மட்டும் சொல்றேன். கடைசியா இது என்ன அனுகிரக காலம்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் தப்பு பண்ண ஆண்டவர் தண்டிச்சார், இங்க நம்ம தப்பு பண்ண ஆண்டவர் சிட்சிக்கிறார். தப்பு பண்ணியாச்சுனாலே கோரா கூட ஒரு கூட்டம் எதிர்த்து பேசிச்சு, பூமி பிளந்து நேர இன்னென்ன இடத்துல உள்ள போச்சு. என்ன கவனிங்க, மோசைக்கு விரோதமா எதிர்த்து பேசிச்சு, நின்ன இடத்துல பூமி பிளந்து ஆளுவ டைரக்டா பாதாளத்துக்கு போனாங்க. அதே போல தெய்வம் செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருந்திருக்குமா? எத்தனை இடத்துல பூமியை பிளந்திருக்கணும் இல்லையா? எத்தனை முறை பூமியை பிளந்திருக்கணும். அதை விட பயங்கரமானதெல்லாம் நம்ம பண்ணியும் நம்மை சிட்சித்து. அந்த வசனத்தை ஒன்று வாசிச்சிருவோமா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது 32வது வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டும். தண்டனை வேணுமா, சிட்சை வேணுமா? எனக்கு சிட்சை போதும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தாதவங்க எதுக்கு கையை உயர்த்திங்கன்னு நான் பார்க்கணும். இல்லைன்னா அடுத்ததுக்கு கையை உயர்த்து. எனக்கு சிட்சை போதும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு காலையில் 10 மணி முதல் ஆண்டவர் அதை செய்ய துவங்குவீராக. கையை உயர்த்தின எல்லாருக்கும் நான் என்னையும் சேர்த்து தான் நானும் கையை உயர்த்தின பாருங்க. சிட்சை எதுக்கு தெரியுமா? இங்க தப்பு பண்ணுனா என்னை இங்கேயே தண்டிச்சு, இங்கேயே அடிச்சு, இங்கேயே நொறுக்கி என்னை அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அனுகிரக காலத்துக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். பூமியிலே சரிகட்டி இங்கேயே அடிச்சு அங்கே கொண்டு போய் சேர்த்துருவான். தண்டனைன்னு சொன்னா இங்க சிட்சிக்கலன்னா விட்டுருவார். அவன் அங்கே ஒதுக்கி நிப்பாட்டு.
என்னைக்கு என்ன ஆண்டவரை செய்வீங்க? அவனை நேர நியாயம் தீர்த்த நரகத்தில் கொண்டு போடுவேன். நரகம் வேணுமா? இல்லை, இங்கேயே சிக்ஷித்து எங்கே நமக்கு 50 டிகிரி வெயிலில் கல்ஃபில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் 50 டிகிரி வெயில்னு சொன்னாலே ஐயோ பாஸ்டரே பயங்கர சூடாக்கும். நீ இந்த சூட்டில் ரட்சிக்கப்படலன்னா 100 டிகிரிக்கு மேலே இருக்கிற நரகத்தில் எப்படி கிடக்கிறது? என் கர்த்தர் இங்கேயே என்னை சிக்ஷித்து நீர் எனக்கு தருகிற சிக்ஷைகளுக்காக நன்றின்னு சொல்ல கற்றுக்கிடணும்னா, நீர் எனக்கு தார் அடிகளுக்காக நன்றி அப்பா. ஏன்னா இந்த அடி என்னை நல்லாக்குவதற்காக வாக்கும். ஸ்தோத்திரம். என்னை சரிப்படுத்துவதற்காக வாக்கும். நான் பழைய ஒரு கார் வச்சுருந்தேன். கார் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரிப்பேர் ஆகி போச்சு. ஒரு கம்பில் இப்படி ஏறி இறங்கியாச்சுன்னா பட்டார்னு ஒரு சத்தம் கேட்கும். எனக்கெல்லாம் வண்டி இருக்கா வண்டி போச்சான்னு ஒரு டிமார்னு ஒரு சத்தம் கேட்கும். நேர ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போனேன். ஒர்க் ஷாப்பில் கொண்டு போனால் அந்த ஆள் சொன்னார், பாஸ்டர் கீழே இறங்குங்க, இப்போ அவருக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டார். அங்கே 2 வீலை இணைக்கிறதான ஒரு கம்பி இங்கே அங்கேயுள்ள போல்ட்டை கலத்தி சொன்னார், எங்கேயோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் போன இடத்துல கல் அடிபட்டு அந்த கம்பி பெண்டாயிருக்கு. அந்த கம்பியை எடுத்து கொண்டு வந்து ஒருத்தனை வேலைக்காரனை கூட கூப்பிட்டு சொன்னார், இந்த கம்பி வளைஞ்சிருக்கு, இதை 2 அடித்து நிமித்து விடுன்னு சொல்லி அடித்தான் பாருங்க. அடி நமக்கு அப்போ ரொம்ப விவரம் தெரியாது பார்த்தீங்களா. காரில் அடித்த அடி நம்மளை அடித்த போலே இருந்துச்சு. அந்த கம்பியில் அடித்த அடி டேய் உடச்சிருவானா என்னமோ, அவ்வளோ பெரிய சுற்றியில் கொண்டு அடின்னு அடிச்சுட்டு சொன்னான். நிமிந்தாச்சு, இனி போட்டு பார்ப்போம், இனி இருந்தால் கொண்டு வரணும். கடைசியில் நான் அந்த காரை விற்கிறது வரைக்கும் அந்த சத்தம் அங்கே காணலை. அப்போ நினச்சிக்கிட்டேன், என் தெய்வம் சில நேரத்தில் என்னையும் இதே போல் போட்டு அடிக்கிறது நன்மைக்காக வாக்கும், என்ன நல்லாக்குவதற்காக வாக்கும். இல்லை நல்லாக்குவதற்காக அடிபட்டாலும் பரவாயில்ல, இல்லை காலம் முழுவதும் கட்டார் தட்டார் விழுந்து எழும்பி போனால் போதுமா? இல்லை இருக்கிற காலெல்லாம் ஒரே நாள் அடி வாங்கினாலும் காலம் முழுவதும் நல்லா ஓடணும் விரும்புகிறவங்க கையை தட்டி அப்பா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடித்தாலும் பரவாயில்லப்பா, என்னை அடித்து சரியாக்கி. ஏன்னா அன்னுக்கிரக காலம் இது, அன்னுக்கிரக காலம் இது, அன்னுக்கிரக காலம் இது, அன்னுக்கிரக காலம். ஆமென். அந்த வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இது அனுகிரக காலம். சத்தமா சொல்லுங்க, இது அனுகிரக காலம், இது அனுகிரக காலம். எல்லாரும் நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். அனுகிரக காலத்தினுடைய அபிஷேகத்தால கர்த்தர் இன்னைக்கு சிலரை தொடுவாராக. அனுகிரக காலத்துடைய அபிஷேகத்தால கர்த்தர் சபையை நிரப்புவாராக. அனுகிரக காலத்துடைய வல்லமையினால கர்த்தர் சபையை மூடுவாராக. அச்சாரம் என்கிற ஆவியினால கர்த்தர் நம்ம மேல அந்த சால்வையை வீசி விடுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?